மகரம்னா 10ஆம் அதிபதி. தொழிலுக்கு அதிபதி யாருன்னா 10ன்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு மகரத்துக்கு பெண்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஏன்னா அங்க சனி பகவான் வந்து அதிபதி. அவரு கரெக்டா போய் ஜம்ப் ஆகி 3ஆம் இடத்துல, மகரத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. அதே குரு பகவானுடைய பார்வையும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிறப்பு இப்ப யாருக்கும் இல்லை. ஓ, கவனமா இருக்கணும். இந்த விஷயத்த பண்ணவே கூடாதுன்னா என்ன விஷயம் பண்ணக்கூடாது? புதிய வேலைக்காரர்களை தேர்ந்தெடுக்காதீங்க. ஓகே. இருக்கக்கூடியவங்களை வந்து அவமானப்படுத்தாதீங்க. இந்த மகரத்துக்கு கொஞ்சம் அந்த ஒரு எண்ணம் இருக்கு. இன்சல்ட் பண்ணுவாங்க. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது? மகரம்னா 10ஆம் அதிபதி. 10ங்கிற ஸ்தானம் மகரம். தொழிலுக்கு அதிபதி யாருன்னா 10ன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இந்த மகரத்துல வந்து நிறைய நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், மகர ராசி எல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு மகரத்துக்கு பெண்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஒரு வேலையில இருந்து வேலை விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு புதிய தொழில் தொடக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அதிகம். ஒரு ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு நல்ல ஒரு நேரம். எல்லா ஜுவல்ஸும் வந்து எங்கிட்ட இல்லை, ஆனா புதுசா ஒரு நகை வாங்கணும் அப்படின்னா அது காலம் இந்த காலம். மகரத்துக்கு தொழிலை வந்து ஸ்ட்ராங் பண்ணக்கூடியது, சொந்தமா தன் காலில் நிற்கக்கூடிய ஒரு தொழிலை ஸ்ட்ராங் பண்ணக்கூடியதுல இந்த மகரம் தான். ஏன்னா அங்க சனி பகவான் வந்து அதிபதி. அவரு கரெக்டா போய் ஜம்ப் ஆகி 3ஆம் இடத்துல, மகரத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. அதே குரு பகவானுடைய பார்வையும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிறப்பு இப்ப யாருக்கும் இல்லை. அதோடைய ராசி அதிபதியும் குரு பாக்குறாரு, அந்த ராசி நிற்கக்கூடிய இடத்தையும் குரு பாக்குறாரு. அப்போ அந்த 2 பாவமே தைரியஸ்தானம்னு சொல்லுவாங்க. திடீர் அதிர்ஷ்டம், எங்கேயோ இருந்து எதுவுமே நடக்கலன்னு பாக்குறவங்களுக்கு இப்ப நடக்கும். இவங்க நல்ல ஒரு தெய்வ வழிபாடு அப்படிங்கும்போது அம்மனையும் கால பைரவரையும் ரொம்ப வழிபட்டு வந்தாவே போதும். இவங்களுக்கு நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு வரும். அடிக்கடி ஸ்கின் அலர்ஜி வரும். குரு பார்த்தா, சனி பகவானுடைய ராசி பார்த்தா ஸ்கின் அலர்ஜி. அந்த ஸ்கின் அலர்ஜில இவங்களுக்கு கவனமா இருக்கும். அதே பாத்தீங்கன்னா இப்ப அந்த மகர ராசிக்கு நிறைய கிரகங்களுடைய பார்வைகள் நல்லா இருக்கு. கிரக பார்வை ஏன்னா யாருக்குமே கிடைக்காத குரு பார்வை. அவருடைய ராசிநாதனையும் பார்க்கறது சிறப்பு, ராசி அதிபதியை பார்க்கறதும் சிறப்பான விஷயம். அதே மாதிரி சூரியன் அந்த இடத்துலதான் நின்றுட்டு இருக்காரு. அப்ப இவங்களுக்கு சொந்த தொழில் அமையறதுக்கு, அவங்க வேலைக்காரர்களே அமையலாம் அப்படிங்கிறது அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கும். அவங்க கிட்ட நல்ல அமைப்போட இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க சேமிப்பு துறையில இப்போ சேமிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்களுக்கு வந்துருச்சு. நம்ம சிறு சேமிப்பு மாதிரி பண்ணிடுறோம், அது நம்மளுக்கு நல்ல விதமா இருக்கும் அப்படின்னா சிறு சேமிப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கு இரட்டிப்பான ஒரு லாபம் கிடைக்கும். திரும்பவும் சிறு சேமிப்புக்குள்ள போவாங்க. வங்கி கணக்கு அப்படின்னு பேங்கே நான் இது வரைக்கும் நான் பேங்க் பக்கமே போனதில்லை. எனக்கு பேங்க்லயே எந்த அக்கௌண்ட் இல்லைங்கும் போது 1க்கு 2 அக்கௌண்ட் இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிச்சயமான ஒரு உண்மை. இந்த ஆகஸ்ட் மாசத்துல இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே மேம், ஓகே, சூப்பர். மகர ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் பாடா படுத்திட்டு போய் இருக்காரு. இப்போ குரு பகவான் பாக்குறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க. இது மகர ராசி என்பவர்கள் இந்த மாதம் முழுவதும் எந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்? இந்த விஷயத்த பண்ணவே கூடாதுன்னா என்ன விஷயம் பண்ணக்கூடாது? புதிய வேலைக்காரர்களை தேர்ந்தெடுக்காதீங்க. இருக்கக்கூடியவங்களை அவமானப்படுத்தாதீங்க. இந்த மகரத்துக்கு கொஞ்சம் அந்த ஒரு எண்ணம் இருக்கு. இன்சல்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கே அறியாம. அது பண்ணாதீங்க. ஏன்னா எதிரிகளை உருவாக்குற மாதிரி ஆயிடும். அப்ப இந்த மாசத்துல ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குது, நீங்க கவனமா இருந்து அதுல இருந்து வெளில வந்துடுங்க. ஸோ மகர ராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போது, என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுதுன்ற ஒரு அற்புதமான பலன்களை கொடுத்துருக்கீங்க. சுபமா. இப்போ ராசிகள் அப்படின்னு எடுத்துட்டாவே கிரகங்களுடைய அமைப்புல தான். அது வருட கணக்கு கிரகங்கள், மாத கணக்கு வேற, வருட கணக்குகள் கிரகங்கள் வேற. அப்ப இந்த வருட கணக்கு கிரகங்கள்ல ரீதியா பார்க்கும்போது நம்மளுக்கு குரு பயிற்சி நடந்திருக்கு. அப்ப குரு பயிற்சி போக சனி பகவானும் பயிற்சி ஆயிருக்காரு. ஆனா அவங்களுடைய வக்ர பயிற்சியிலையும் பார்வையிலும் தான் சில ராசிகளுக்கு நல்லா ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். ஆகஸ்ட் மாசத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாகும், சுக்கிரனுடைய ஆதிக்கம் குறைவா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப நிறைய சொத்துகள்
விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பாங்க. ஆனா முயற்சி பண்ணா முடிஞ்சிடும். ஓகே. அதே பாத்தீங்கன்னா திருமண தடை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண தடையும் உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால அவங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும். ஓகே. மருத்துவ செலவு அதிகமா வச்சிருக்கு அப்படின்னா அதுல இருந்து இவங்க மீண்டு வரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்ப சனி பகவான் வந்து எல்லாரும் சொல்றாங்க வக்ர பயிற்சின்னு சொல்றாங்க. அந்த வக்ரம் வந்து ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போகிறது இல்ல, டிகிரியில தான் பின்னோக்கி வந்திருக்கு. அப்ப டிகிரியில வரும்போது அந்த பாயிண்ட் இப்போ நம்ம தடப்பட்டு அடுத்ததுக்கு ஜம்ப் ஆயிருக்கும். அந்த விஷயங்கள்லாம் இப்ப மறுபடியும் அது நம்ம செய்யற மாதிரி இருக்கும். இப்ப ரீஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஒர்க் இப்போ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றது, ஒரு கட்டிடத்தை நான் வந்து நிர்ணயிக்கிறது, ஒரு வேலையில இருந்து விட்டு போன விஷயங்கள் நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரீ அப்படிங்கக்கூடிய அமைப்பு இந்த வக்ரம் வந்து கொடுத்துரும். ஓகே மேம், சூப்பர். ஸோ இந்த ஆகஸ்ட் மாசத்துல வந்து இந்த ராசிகளுக்கு எல்லாம் செம்மையா இருக்கும், சொல்லவே வேண்டாம், நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னா எந்த ராசிகளுக்கு? மீன ராசிக்கு நல்லா இருக்கு. சனி பகவான் அங்க இருந்தாலும் குருவுடைய பார்வையில ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இது லக்னமாக கூட அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலாத்துக்கு பார்வைகள் இல்லை அப்படின்னா அவங்க 2ஆம் இடத்துக்கு பார்வை இருக்கு. அப்படி துலாவும் இந்த காலகட்டத்துல ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. மகரத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில், இவ்வளோ நாள் எனக்கு தொழில்ல ரொம்ப நஷ்டம் இருக்கு, இல்ல புது தொழில ஆரம்பிக்கணும்னா நிச்சயம் ஆரம்பிச்சிருவாங்க. வித்தின் 48 டேஸ்ல வந்து அவங்க தொழில ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே பாத்தீங்கன்னா ஆகஸ்டுக்கு மேல சூரியன் பயிற்சி வருது இல்லையா, அந்த சூரியன் தன்னோட வீட்டுல வந்து உட்கார போறாரு. அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு, மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு, அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. அதுல ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கு. சுக்கிரன் அப்படிங்கும் போது என்னன்னா இப்ப புதுசா வந்து ஒரு விஷயம் செய்யறேன் அப்படிங்கும் போது மட்டும் கொஞ்சம் இந்த வக்ர பயிற்சி முடிஞ்சு பண்ணா இன்னும் சிறப்பா இருக்கும். ஓகே, சூப்பர். மீனம் அதே போல மகரமா இருக்கட்டும், துலாம் ராசி, இந்த 3 ராசிகளுக்குமே வந்து பர்ஃபெக்டா இருக்க போதுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, சிலர் வந்து இந்த ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும்னா எந்தெந்த ராசிகள் கவனமா இருக்கணும்? எப்பவுமே 6, 8, 12 அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இடங்கள் வந்து எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா நம்ம சனி பகவான் வச்சு சொல்றோம், குரு பகவான் வச்சு சொல்றோம். அப்போ கடகத்துக்கு இப்ப ரொம்ப அமோகமா இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் எதிரிகள் நிறைய உருவாகிட்டே இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதே தனுசுக்கு அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகள்னால சில சங்கடங்கள் உண்டாகும். அது அவங்க வந்து ரொம்ப பாக்குற மாதிரி இருக்கும். கும்பத்துக்கு அப்படிங்கும் போது அடிக்கடி டயர்டு, உடம்பு ரீதியா அவங்க வந்து டயர்ட் ஆகுறது, ஒரு காரியத்துக்கு 2 டைம் செய்யற மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்துட்டா இந்த மாசத்தை அவங்க தாண்டி வந்துட்டா போதும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஜூலை 26ல வந்து வக்ரம் ஆயிட்டாரு சனி. ஸோ இப்படி பல நிகழ்வுகள் நடந்திருக்குது இல்லையா? ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா ஸோ இந்த கடவுளை மட்டும் போய் பிடிச்சுக்கோங்க, எல்லா விஷயத்தையும் அவர் நடத்தி வச்சிருவாருன்னா இந்த 12 ராசியும் எந்த கடவுளை வழிபடலாம்? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கு தைரியம் இல்லை, என்னால வந்து தைரியமா ஒரு விஷயம் செயல்பட முடியல அப்படின்னா முருகனை போய் வழிபடுங்க. தொழில் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா நீங்க நரசிம்மர் போய் வழிபடுங்க. எனக்கு ரொம்ப பண கஷ்டமா இருக்கு, பொதுவா ஏன்னா எல்லா ராசிக்கும் இருக்கும் இல்லையா, மகாலட்சுமியை போய் வழிபடுங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கேன் நானு, ரொம்ப வந்து மருத்துவ செலவில் இருக்குன்னா காலபைரவரை போய் வழிபடுங்க. அடுத்தது என்ன, திருமண தடை, இந்த மாதிரி திருமண தடையெல்லாம் இருக்கு, நாங்க எந்த மாதிரி ஒரு கடவுளை வழிபடணும் அப்படின்னா பெருமாளை போய் வழிபடுங்க. சரியா? இப்படி நம்ம கடவுளை வந்து பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த கடவுள் தான் இவங்களுக்கு உகந்ததுல நம்ம பிரச்சனைக்குடைய ஒரு கடவுள் இந்த மாதிரி. இப்ப பார்ட்னர்ஷிப் செய்து ஒரு தொழில் பண்றாங்கன்னா தொழிலுக்கு அதிபதியே யாரு அப்படின்னா நிச்சயம் பெருமாள் தான். அடுத்ததுதான் நம்ம முருகனை கொண்டு வரோம். யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்ல, குழந்தையினால சில சங்கடங்கள் இருக்குன்னா கிருஷ்ணர் வழிபடுங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். ஆகஸ்ட் மாசம் வந்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது, யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பொது பலனா கொடுத்துருக்கீங்க.